அவள் தானே எங்கள் புன்னகை. இவளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாத பட்சத்துல இந்த டைரிக்கும் எனக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அதனால இந்த டைரிய கண்டிப்பா நான் படிச்சுதான் ஆகணும். இந்த டைரியை நான் எடுத்து படிக்கிறதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை வந்தாலும் ஐ டோன்ட் கேர். ஆனா நான் பார்த்த தலைப்பு உண்மைனா கண்டிப்பா இது எனக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கணும். சோ என்ன ஆனாலும் சரி நான் படிச்சே தீர்வேன். காத்திருக்கும் ராமனுக்கு எல்லாம் சீதை கிடைப்பதில்லை. பார்ட் 1. இடைவெளிகள் போதும் சேர துடிக்கிற சாயம் என்று எங்கும் நடக்கிற பல காயம் தாண்டி உடைந்து நானும் எழுந்து. என்னன்னா எதுவுமே பேசாம வர்றீங்க? அப்படி இல்ல மகேஷ், நம்ம இந்த மாதிரி வில்லேஜ் சைட்ல எல்லாம் வந்ததே இல்ல, இதான ஃபர்ஸ்ட் டைம். அதான் ஒரு மாதிரி ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் ஆகுது. அதுவும் உண்மைதானா, எப்போதுமே சிட்டிக்குள்ளே இருந்து பழகிட்டோம்ல. ஆனா இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டினா பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தாலும் இதை கரெக்டா நம்ம முடிச்சு கொடுத்துட்டு போகணும் மகேஷ். ஏன்னா இங்க எத்தனை ஏழை குழந்தைங்க இருக்காங்களோ அத்தனை குழந்தைங்களுக்கும் கல்வி உதவி தொகைய ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரஸ்ட்ல இருந்து நம்ம கொடுக்கணும். அதுவும் சரிதானா? சரி, வியூ நல்லா இருக்கு, வேணா இறங்கி போட்டோஸ் எடுக்கலாமா? வேணாம் வேணாம், இன்னும் கொஞ்சம் உள்ள போ, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஸ்டாப் பண்ணு. அந்த வியூ நல்லா இருக்கு, அங்க இருக்கு, அங்க போட்டோ எடுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஊருக்குள்ள வந்திருக்கோம், சோ அந்த வியூ நல்லா இருக்கு, அங்க எடுத்துக்கலாம். நீங்க சொல்லிட்டா சரிதான். ஓகே. வாவ், செம்ம கிளைமேட்ல. சூப்பரா இருக்குண்ணா. நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. வில்லேஜ் சைடு வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், பட் இந்த வியூ நல்லா இருக்கு. சரி நம்ம போட்டோ எடுக்கலாம். ஏய் ஏய் தம்பி. மகேஷ் இங்க பாத்தியா? டேய் தம்பி, என்னது இது? ஆட்டை போட்டு விட்டாங்க. இது என்ன ஸ்லாங்? மகேஷ் பாத்தியா? ஆமாண்ணா, யாரோ துரத்திட்டு வராங்க போல. உன் பேர் என்ன? ஏய் தம்பி நில்லுப்பா. ஏய் தம்பி பாத்து. அண்ணா அண்ணா அண்ணா. ஏய் ஐயோ அண்ணா சாணி. தேன் கூட்ட பிச்சி பிச்சி எச்சி வைக்க லட்சியமா காதல் என்ன கட்சி விட்டு கட்சி மாறும் காரியமா பொண்ணு சொன்ன தலகீழவுக்கி போட முடியுமா? நான் நடக்கும் நிழலுக்குள் நீ நடக்க சம்மதமா? ஏங்க அறிவில்லையா சாணிய? ஏய் இருடா, இரு, அமைதியா இரு. அமைதியா. ஐயோ மன்னிச்சுக்கங்க.
என்ன நடந்துட்டு இருக்கு? ஒருத்தி வந்து சாணி அடிச்சிட்டா மேல, எனக்கு என்ன நீ எருவு மாட்டுல விலை பெஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்காரு. அண்ணனுக்கு கிளீனிங் இல்லைன்னா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. சாணி எடுத்து மேல அடிச்சிட்டா பேசாம நின்றுட்டு இருக்காரு. என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை காதல் கத்திரிக்கான ஏதாவது? சீச்சி, நம்ம நல்லா அப்படி இல்ல. ஐயோ, போக மாட்டீரே, நான் என்ன செய்வேன்? ஐயோ, சார், என் கூட வாரியில கோச்சுக்காம, பக்கத்துலயே குளத்தங்கரை இருக்கு. அதுல தண்ணி எடுத்து நல்லா தேய்ச்சு துவைச்சு போட்டு தரேன். என்னோட சட்டை கட்டி என்கிட்ட கொடுக்குறியா? கிளியே ஆலம் கிளியே குயிலே ஏலன் குயிலே என்ன சிரிக்கிறாரு? சரி, கன்ஃபார்ம் காதல் தான் போல. நம்ம சின்ன பையன், நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாது. அது இன்னும் சாணி அடிச்சோட காதல் வர்றது. ஒருவேளை இப்படிதான் காதல் வருமோ? ஏதாவது மெடிக்கல் மிராக்கள் நடந்தாதான் காதல் வரும் போல. அதனால எங்க அண்ணனுக்கு சாணி அடிச்சனால காதல் வந்துருச்சோ? போகவே மாட்டீங்க. சரி, உங்க சட்டையை கட்டி என்கிட்ட கொடுங்க. நான் செலவு பண்ணி தரேன். நீங்க முதல்ல யாரு? ஏங்க ஏங்க ஏங்க, கொஞ்சம் என்னை பாருங்க. சார், மன்னிச்சுக்கங்க சார். தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. நேசத்துக்கு மீனிங் யாருன்னே தெரியல எனக்கு. இருங்க இருங்க, பதட்டெல்லாம் ஒன்றும் வேணாம், ஓகேவா? ஒன்றும் இல்லை. சாணி தானே அடிச்சிங்க, அது தெரியாம தானே அடிச்சிங்க, வேணும்னு ஒன்றும் அடிக்கல இல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, புரியுதா? ஆமா, நீங்க யாரு? ஊருக்கு புதுசா இருக்கீங்களே. இன்னைக்கு தான் உங்களை பார்க்கறேன். யாரு? ஆனா டைம் ஆகுதுண்ணா. நான் இந்த ஊருக்கு புதுசுதான். இந்த ஊர்ல ஏழை பசங்க, அதாவது காசு பணம் இல்லாம படிக்க முடியாம இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு எங்களோட ட்ரஸ்ட், அதாவது நாங்க இந்த மாதிரி ஏழை பசங்களுக்கு கல்வி உதவித்தொகை ஃப்ரீயா கொடுப்போம் எங்க ட்ரஸ்ட்ல இருந்து. அதான் அதை பத்தின ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பசங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் பார்த்து கொடுக்க சொல்லி எங்க அண்ணன் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்காக இந்த ஊருக்கு வந்தோம். வந்த இடத்துல இப்படி ஆகி போச்சு. வேற ஒன்றும் இல்லை, விடுங்க, நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். நான் ஒரு நிமிஷத்துல பயந்தே போயிட்டேன் சார். ஐயோ, இன்னைக்கு மரத்துல கட்டி வச்சு அடிக்க போறாங்கன்னு நினைச்சிட்டேன். நல்ல வேலை பத்தி உசுரே வருது. அது நீங்க தானா? சொல்லிருந்தாங்க ஊருக்குள்ள, பேசிட்டு தெரிஞ்சாவே. இந்த மாதிரி ஆள் வரானா, படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் நல்லா ஃப்ரீயா ஏதோ கல்வி உதவி தொகை சொல்லி தராங்கன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அவங்க நீங்க தானா? ஐயோ, ரொம்ப நன்றி சார். நன்றியெல்லாம் வேணாம், இருக்கட்டும். நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஐயோ, வேணாம். தெரியாம அடிச்சுட்டாலும் எம்படி பெரிய ஆளு நீங்க? ஊர் விட்டு ஊர் வந்து எங்க ஊர்ல இருக்க பிள்ளைகளுக்கு ஃப்ரீயா நீங்க கல்வி உதவி தொகை கொடுக்குறீங்க. நான் இப்படி ஒரு வேலை செஞ்சு விட தெரிஞ்சுனா ஊருக்குள்ள தப்புக்கு பேசி போடுவாங்க. நீங்க சட்டை என்கிட்ட கொடுங்க. நான் உங்களுக்கு துவைச்சு நாளைக்கு கொண்டு தரேன். அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன? அது இப்ப சொல்லக்கூடாது. நானே அது பெற சொல்றேன். நீங்க சட்டை கொடுங்க சார். ஆனா இப்படியே போறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் தானே. நான் என்ன பண்றது? என்கிட்ட எதுவும் இல்லையே. ஏங்க ஏங்க, அவங்க யாரு? என் தம்பி, என் கூட பிறந்த தம்பி. ஓ, சரி சரி. இப்போ நீங்க எப்படி போவீங்க? கார்ல தான போறீங்க? உங்களுக்கு வீடெல்லாம் பார்த்து வச்சிருக்காங்க தெரியுமா? எல்லாம் எங்களுக்கு தெரியுங்க. நீங்க கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா நாங்க போவோம். ஏன்னா எங்களுக்கு இங்க கொடுத்துருக்க நாளே ஒரு வாரம் தான். ஐயோ, ஆமா ஆமா. சரி, நீங்க போய் உங்க வேலைய பாருங்க. ஆனா எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும். நான் இந்த ஊர்ல துணி எல்லாம் போடுவாங்க. அந்த வண்ணா வீடுன்னு சொல்லுவாங்க. நல்ல பெரிய பெரிய ஆளுங்க இந்த ஊர்ல இருப்பாங்கல. அவங்க துணி எல்லாம் என்கிட்ட போடுவாங்க. நல்லா வெளுத்து கொடுத்துருவேன் அவங்க துணிய. அதே மாதிரி வெள்ளை சட்டி நான் வெளுத்து கொடுக்குறேன். கொடுங்க, என்கிட்ட கொடுங்க, கழட்டி கொடுங்க. அண்ணா, அதான் இவ்வளவு கம்பல் பண்ணி கேக்குறாங்கல்ல, கொடுத்துருங்கண்ணா. டேய், கொடுத்துருங்கண்ணா, கேக்குறாங்கல்ல. அடி வாங்க போறேன். இன்னும் ஒரு வாரத்துக்கு எங்க ஊர்ல இருக்க போறீங்க? உங்க சட்டையை நல்லா வெள்ளை வெள்ளைன்னு வெளுத்து கொண்டு வந்து ஏன் பொறுப்பாமா? நைட்டுக்குள்ள உங்க சட்டை உங்க வீடு தேடி வரும். கவலைப்படாதீங்க. தைரியமா கொடுங்க. என்ன அண்ணன் கழட்டி கொடுத்துட்டாரு? கன்ஃபார்ம் இது காதல் தான் போல. காதலுக்காக என்ன வேணாலும் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்காக சட்டையவே விட்டு கொடுப்பாரா என்ன? சரி, அண்ணி போகட்டும், அப்புறமா அண்ணனை வச்சு செய்யலாம். நீங்க போங்க. நைட் உங்க வீடு தேடி உங்க சட்டை வரும். நீங்க கவலைப்படாதீங்க. நல்லா துவைச்சு தந்துருவேன். சரி, நான் வரட்டா? ஏ பூமிகா, உங்க அப்பட போன கடங்காரங்க போய் அடிச்சுக்கிருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, உன் அப்பங்காரன் குடிச்சுப்படி விழுது கிடக்குறியா, வட்டி காசு கொடுக்கலன்னு சொல்லி போட்டு அடி அடி அடிச்சுக்கிருக்காங்க. வந்து நீ என்ன எதுன்னு பாரு. நான் நைட்டுக்குள்ள கண்டிப்பா உங்க சட்டையை கொண்டு வந்து தந்துறேன். நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க போங்க. நான் வரேன். இப்போ எனக்கு ஒரு முக்கியமான ஜோலி இருக்கு. கொஞ்சம் கூடி போனா படித்தான் கெஞ்சும் வரேன் சார். ஏய், கொடியோடும் சக்கரவள்ளி தெரியாம கிழஞ்சு வைக்கும். என்னன்னா சட்டையில விட்டு கொடுத்துட்டீங்க? டேய், நீ தானே பார்த்த சட்டையில சாணியா இருந்தது, நான் என்ன பண்றது? அப்படியே வர முடியும்? அண்ணா, அதுக்காக ஒரு பொண்ணு அட்ரஸ் தெரியாம சட்டை கட்டு எடுத்து கொடுத்துட்டீங்க பாத்தீங்களா? நீங்க அங்க இருக்கீங்களா? டேய், ஏன்டா நீ வேற? சரி,
போலாமா? ஆனா என்னன்னு ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க, சிரிப்பு எதுவும் சரியில்லைங்களே. டேய் அடி வாங்க போற காரட்ரா. சரிங்கண்ணா, இந்த ஒரு வாரத்துல என்னென்ன நடக்க போதும் போலாங்களா? கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசுறதுக்கு அடி வாங்க போறேன், போட வண்டி எடு. சரிங்கண்ணா. அண்ணா என்னன்னா ஊருக்கு வந்து முத நாளே நம்மள பட்னி போட்டு இப்படி உட்கார வச்சுட்டாங்க. அண்ணா பசிக்குதுண்ணா. டேய் அண்ணன் சொல்லிதானே விட்டாரு, இந்த ஊர்லயே யாரோ ஒருத்தவங்கள அரேஞ்ச் பண்ணியிருக்காதா ஃபுட் எடுத்துட்டு வர்றதுக்கு லேட் ஆகும்டா. அண்ணா நான் பசி தாங்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? இப்ப பசிக்குதுண்ணா. கொலுசு அடா அண்ணி. வாங்க, இது இன்னி இடத்துல தெரிஞ்சது. நீங்க சாப்பிட எடுத்துட்டு போவீங்களோன்னு நினைச்சேன். சோற கொண்டு வந்திருக்கீங்க. ஓ நீங்க தானா? ஓகே. எங்க ஊருக்கு கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு கழிவு ஊத்த கொடுக்க வந்திருக்கியா? உங்களை பார்த்து பார்த்து கவனிக்கும்ல. நீங்க இல்ல, இந்த ஊருக்கு நிறைய பேர் வந்து போவாங்க. அவங்க எல்லாத்துக்கும் என் கையால நானே சோறாக்கி போடுவேன். எல்லாமே யாருக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். பசியில கிடப்பியல, நான் கூட வந்து சாப்பிடல. உங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கு மேல நான் சாப்பிடலாம்னு இருக்கேன். எங்க அப்பாக்கு மட்டும் சோறு கொடுத்துட்டு வந்தேன். ஓஹோ ஓகே ஓகே. எனக்கு பசி இல்ல, என் தம்பிக்கு தான் ரொம்ப பசிக்குதான். அவனுக்கு கொடுத்துருங்க, அவன் சாப்பிட்டும். டேய் சாப்பிடுறியா என்ன? எனக்கு சோறு தானே முக்கியம், கொடுக்க சொல்லுங்க. சரிங்கண்ணா, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் போய் சாப்பிடுறேன். அப்புறமா நீங்க வாங்க. சரி சரி, நீ சாப்பிடு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், எடுத்து வச்சிரு. இல்ல இல்ல, எனக்கு பசி இல்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுப்பேன். சரிங்கண்ணா, நான் உள்ள போறேன். போ உட்காருங்க. நான் காலையில சாட்டில சாணி அடிச்சோம்ல, இந்தாங்க உங்க சட்டை. இதுல நான் இந்த ரோஸ் பூவை போட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி எம்ப்ராய்டிங் சொல்லுவாங்க, அது போட்டிருக்கேன். அது பார்க்க ஒரு மாதிரி வெள்ளை சட்டையா இருந்துச்சா, அதை வாங்கிக்கிறியா? இல்ல வேற என்ன சொல்லுங்க, நான் வேற ஏதாவது பண்றேன். என்னானதோ ஏதானதோ ஒன்றும் புரியாமலே அல்லாடுற உன்னால நான் சொல்ல தெரியாமலே. பிடிச்சிருக்கா? பரவாயில்லையே, இது கூட செய்றீங்க. உங்க பேர் என்ன? பூமிகா. யாத்தா எனக்கு பாத்து பாத்து வச்ச பேரா. அது என்னமோ தெரியலையா, எனக்கு பூமிகா அந்த பேர் வைக்கணும்னு தோணுச்சா. ஆனா இம்பட வச்சது யாத்தா இல்லாம போச்சு. அண்ணா வருத்தப்படாதீங்க, இந்த ஊர் பேரை நான் செல்லப்படியா தான் பார்க்கறேன். கியூட் நேம். என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை, என் பேர் கேட்க மாட்டீங்களா? தெரியலையே, நீங்களாவே சொல்லணும். உங்க பேர் என்ன? விக்ரம். தப்பா நினைச்சுக்கலனா உங்களை நான் பூமின்னு கூப்பிட்டுக்கலாமா? ஓ தேங்க்யூ. காலையில் அவ்வளோ அவசரமா ஒண்டிங்களே, எதுக்கு உங்க அப்பா போட்டு அடிச்சாங்க? அதை பத்திலாம் பேச வேணாம் சார், அதை விட்டு தள்ளுங்க. சரி, உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வந்தேன், சாப்பிட்டு கழுவுற வேணாம் அப்படியே வச்சிருங்க, நான் காலையில வந்து எடுத்துக்கிறேன். சரி, ரொம்ப யாராவது இது மாதிரி பேசிட்டு இருந்தா தப்பு தப்பா பேசுவாங்க, நான் வாரேன். அதுவும் சரிதான். ஆமா, என்னோட சட்டை எப்படி அழுக்கானதும் உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி எம்ப்ராய்டிங்லாம் போட்டு கொடுக்கணும்னு தோணுச்சு? பேசுறீங்க சுடுகாடா? சாரி சாரி. பூமிகாக்கா கோத்து போட்டிருக்காங்க, வரலையா நீ?
கண்ணாவா? அவன் பேர் கண்ணாவா? இல்ல, எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. எங்கயாவது போனாண்டா அவங்கள பத்தி சொல்லுவேன். நெருக்கமானவங்க எனக்கு பிடிச்சவங்க. அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே பார்த்து போயிட்டு வா கண்ணாடி. ஐயோ பேசிட்டே இருந்த நேரம் அதுல வாரேன். போயிட்டு வாங்க. ஆற்றிலே வார்த்தைகள் சேரும் முன் சேர்ந்ததே இதயம் ஒன்றோ எதனானே இன்று வாசம் வீசும் பூக்களும் சொல்லுவேன் நாம் நடந்தே கடந்த சாலைகளை எதுக்குடா முறைக்கிற? கிளம்பும் போதே சொன்னில சுடுகாட்டுக்கு தான் போக போறோன்னு. அதே மாதிரி தானே ஆக போச்சு. ஏய் யார் சொன்னது? நான் சொன்னா அது விளையாட்டுக்கு சொன்னேன். ஆனா நீ நிஜமாவே சுடுகாட்டுக்கு போக வச்சுற நிலைமையில தானே பண்ணியிருந்த. கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சா ரெண்டு பேரும் பக்கத்துல சுடுகாட்டுல போய் உட்காந்துருப்போம். டேய் ரொம்ப பண்ணாத. என்ன நான் ஒண்ணு வேணும் பண்ணல. என்ன வேணும்னு பண்ணல? பைக்ல உட்காந்துருக்கும் போது ஒரு சுடிதார் போட்டிருக்க பொண்ணும் ஒரு சாரி கட்டியிருக்க பொண்ணும் அவ ஷால் கரெக்டா இருக்கா, சாரி பின்னாடி அந்த முந்தாங்கி தொங்க விட்டுங்களே அது கரெக்டா இருக்கா, இதெல்லாம் பத்திரமா இருக்கான்னு பாத்துட்டு தான் உட்காரணும். சும்மா எங்கேயோ காத்து நிக்குது யார் வீட்டுல பள்ளி விழுகிற மாதிரி உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோ. நிஜமா உனக்கு எனக்கு பாட கன்ஃபார்ம். என்ன வாய் மூடு சொன்னது போதும். ஏன்னா இன்னொரு தடவை என் கூட பைக்ல வரும்போது கரெக்டா உட்காந்துட்டு வரலன்னு வச்சுக்கோ, ஏன் கூடே புடிச்சு தள்ளி விட்டுருவேன். என்ன கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சா உன்னோட சேர்ந்து நானும் கூட வந்துருப்பேன். சுடுகாட்டுக்கு தானே. உன்னால எவ்வளவு டைம் வேஸ்ட் ஆச்சு தெரியுமா? நீ ஒழுங்கா உட்காந்துருந்தீங்கன்னா மறுபடியும் வீட்டுக்கு போய் சாரி மாத்திட்டு வரது அவசியமா என்ன? எவ்வளவு நேரம் வந்து தொலை. வீட்டுல இருந்தாதான் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிற. ஆபீஸ்க்கு வந்து நீ போட்டு பாடப்படுத்த போற. ஒரு ஸ்டாஃபா இருந்த போதே என்னை வச்சு செஞ்சவ நீ இனி மேனேஜர் போஸ்டுக்கு வந்துட்டா அவ்வளவுதான், என் சோழி முடிஞ்சு. தெரியல, மூடிட்டு வா. என்ன வண்டி இவன் தான் ஒழுங்கா ஓட்டல. என்ன சொல்லிட்டு இருக்கான்? நான் என்னமோ வேணுடைய ஷாலை தொங்க விட்ட மாதிரி மூடிட்டு முன்னாடி இந்த சேலை கட்டி இருந்திருக்கலாம். சை, ஐயோ இந்த சுடிதார் போட்டு வந்து ஏன் தப்பா போச்சு. வரியா என்னடி? அல்ல வாய் மூடு. ஐயாச்சி போற வளைஞ்சது போது நிறுத்து. ஏய் ரொம்ப பண்ணாதடி. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நான் ஒரு பிளான் பண்ணி ரெண்டு பேத்தையும் பைக்ல போக வச்சுட்டேன். இந்நேரம் ஆபீஸ் போயிருப்பாங்க. இன்னைக்கு ஒண்ணு நடந்துச்சு தெரியுமா? என்ன? உன் ஞாபகார்த்தமா சரண் ஒரு டெடி பேர்ல உன் பேர் எழுதி அவன் ரூம்ல வச்சிருந்தான். அத மறைமுகமா வச்சிருந்தா கூட தப்பு இல்லை. அது தப்பு தான், அதுக்காக தப்பு இல்லைன்னு நான் சொல்லல. என்ன ஆனா சந்தியாவுக்கு தெரியற மாதிரி சந்தியாவோட கண்ணில் படுற மாதிரியே வச்சிருந்தான். அத சந்தியா பார்த்துட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் அந்த இடத்துல யாரா இருந்தாலும். உண்மைதான், அண்ணன் எப்படி இருக்கா? அதான் அவன் லைஃப்ல நான் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் ஏன்டா என் அக்காவை கஷ்டப்படுத்துறான்? ஏய் உன் அக்காதுக்கு எப்படி தெரியுமா ரியாக்ட் பண்ணாங்க? நீ யாரையும் லவ் பண்ணி என்னமோ பண்ணிட்டு போ, ஆனா எனக்கு எதை பத்தி கவலைன்னு சொல்லி பாத்ரூம்ல உட்காந்து அழுதாங்க. அது எனக்கு தெரியும், அது அவனுக்கும் தெரியும். ஆனாலும் உன்னை மறக்க முடியாத வலி ஒரு சைடு இருந்தாலும் சந்தியாவை அவனால அவ்வளவு சீக்கிரத்துல ஏத்துக்க முடியாதுடி. எல்லாமே என்னால தானே. நான் இப்பவும் பக்கத்துல உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கேன். ஆனா என் அக்காங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். நான் மட்டும் பேர் மாத்தி சொல்லாம இருந்திருந்தா இவ்வளவு தூரம் ப்ராப்ளம் வந்திருக்காதுல்ல. நீ அப்படி நினைக்கிற? இல்லடா, நீ என்ன ஆதல் சொன்னாலும் சரி. ஒருவேளை சரணை நான் கல்யாணம் பண்ணியிருந்தா அவன் நிம்மதியா இருந்திருப்பான். ஆனா ஒரே வீட்டுக்குள்ள நீதான் யாருன்னு தெரிஞ்சு அந்த வீட்டுக்குள்ள நான் எப்படிடா இருக்க முடியும்? கொடுமைடா, என்னால அதை அனுபவிக்க முடியாது. அதனால கூட கடவுள் இப்படி விதி அமைச்சுக்கிட்டான்னு கூட சில டைம் நினைச்சாலும் அவங்க ரெண்டு பேர்த்த நினைச்சாலும் கஷ்டமா இருக்குடா. அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கைக்கும் நம்ம தானே காரணம். எப்படியாவது சரணை சந்தியாவை சேர்த்து வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிக்கணும் மகேஷ். எப்படியாவது என் அக்கா சரண் கூட சேர்ந்துடணும். எனக்கு அது மட்டும் தெரியாதது ஒண்ணும் இல்லை. இன்னுமே என்னால அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து வெளியே வர முடியல தெரியுமா? வெளியே சிரிக்கிற அவ்வளவுதான், ஆனா உள்ளுக்குள்ள அக்கா வாழ்க்கை எப்படி போச்சு நினைச்சதுன்னு வருத்தப்படுறேன். இங்க பாரு, இந்த விஷயத்தை பொறுத்தளவுல தப்பு ஓ மேல மட்டுமே இருக்குன்னு மொத்த பழியும் ஓ மேல தூக்கி போட்டுக்க கூடாது. என்ன இதுல என் மேலே தப்பு இருக்கு, ஓ மேலே தப்பு இருக்கு, சரண் மேலே தப்பு இருக்கு. சொல்ல போனா இதுக்கு பலி கெடவானது சந்தியா மட்டும்தான், புரியுதா? ஆனாலும் சரணியும் சந்தியாவை சேர்த்து வைக்கதான் நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம்,
புரியுதா? அதனாலதான் நம்ம 2 பேரும் லவ் பண்றது யாருக்குமே தெரிய வேணாம்னு நான் நினைச்சேன். நீ ஃபீல் பண்ற அளவுக்கு இதுல ஒண்ணுமே ஆக போறது இல்ல. நீ தேவையில்லாம ஃபீல் பண்றேன்னு தான் நான் சொல்றேன். நீ கவலைப்படாம இரு. கண்டிப்பா சரணையும் சந்தியாவையும் நம்ம சேர்த்து வச்சிடலாம். சரி, ஓகே. இப்போ அவங்க 2 பேத்துக்குள்ள அடுத்த பிளானா ஒரு பொசிஷன் ஹவுஸ் தான் கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த ஐடியாவை நீ கொடு, நான் எக்ஸிக்யூட் பண்றேன். நீ எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது மகேஷ். ஏய், நீ ஃபீல் பண்ணாதடின்றல. நீ ஃபீல் பண்ணா மட்டும் நடந்து முடிஞ்சது எதுவும் மாறப்போறது கிடையாது. புரியுதா? நடந்து முடிஞ்சு போச்சு. அதுல இருந்து எப்படி யார் கூட யாரை சேர்க்கணுமோ அந்த மாதிரி தான் பார்க்கணுமே தவிர நடந்து முடிஞ்சு போனதுக்கு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தா என்ன இதெல்லாம் ஆக போறது? இங்க பாரு, என்னை பாரு. உன்னோட கில்ட்டி ஃபீலிங் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? அந்த அளவுக்கு அறிவில்லாதவன் நான் இல்லை. இதுல இருந்து எப்படி நம்ம வெளியே வரணும்னு தான் பார்க்கணுமே தவிர அதுக்குள்ளே உட்காந்து அழுதுட்டு இருக்க கூடாது. புரியுதா? நான் இருக்கேன்ல, நல்லபடியா உன் அக்காவையும் என் அண்ணனையும் சேர்த்து வச்சிடலாம். உன் ஞாபகமே இல்லாம சரண் கண்டிப்பா சந்தியாவோட பக்கத்துக்கு திரும்புவான். இதுக்கு நான் கேரண்டி. நம்ம 2 பேரும் நினைக்கிறத விட சந்தியாக்கு சரண் மேல இன்ட்ரெஸ்ட் வரணும். அதுக்கு அவங்க 2 பேத்துக்குள்ள நெருக்கத்தை கொடுக்கணும். நெருக்கம் மட்டும்தான் அன்பை நிலைச்சு நிக்க வைக்கும். உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த உணர்வு பூர்வமா நெருக்கத்தை கொடுக்கணும். என்ன, அவங்க 2 பேத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலைன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேவா? அந்த கேட்டகரியில இப்போ நம்ம போகக்கூடாது. எடுத்த உடனே அதுக்குள்ள போனா அது தப்பா போயிடும். ஸோ என்னோட அடுத்த பிளான் அவங்க 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு பொசிஷன் ஹவுஸ் கொண்டு வரணும். அதுக்கு நீ தான் பிளான் போட்டு தரணும். எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. பேசாம நம்ம இப்படி பண்ணிட்டாங்க. எப்படி? இப்போ அவங்க 2 பேரும் ஆஃபீஸ் என் அக்காவை மேனேஜரா போட்டிருக்காங்க. ஸோ எனி டைம் சரண் கூட தான் என் அக்கா இருப்பா. ஓகேவா? போறதாகட்டும் வர்றதாகட்டும் ஒரு மீட்டிங் ஆகட்டும் எனி டைமும் அவ கூட தான். ஓகேவா? ஸோ ஆஃபீஸ்க்குள்ள ஒரு வெளியே கொண்டு வந்துட்டா எப்படி? கிறுக்கு மாதிரி பேசாதடி, புரியல. டேய் முண்டா, உனக்கு என்னடா புரிஞ்சிருக்கு? நீ சரியா டூப்ளேட், உன் அண்ணன் ஒரு டூப்ளேட், நீ ஒரு டூப்ளேட். உங்களெல்லாம் வச்சுட்டே நாங்க என்ன பண்றதோ? என்னடி பொசுக்குற டியூப்லைட்ன்ற? ஏய், நான் நல்ல பிரகாசமா எரிவேண்டி. டேய் முண்டா, நான் சொல்றத காது கொடுத்து வாங்கு. என்ன அதாவது இப்போ ஆபீஸ்ல எனி டைம். சோ அவங்க 2 பேத்துக்கு நடுவுல ஒரு வில்லி ஒரு பொண்ணு கொண்டு வந்து சரண் கூட கொஞ்சம் நெருக்கமா பழக விட்டா என் அக்காவுக்கு பொசிசிவ் ஆகும். எந்த ஒரு பொண்ணுக்குமே பொசிசிவ் ஆகும். அதுக்கு உதாரணம் என்ன பத்திய ஞாபகங்களை சரண் வச்சிருக்கும் போது என் அக்கா நல்லா தாங்கிக்க முடியல. சோ சரண் கூட ஒட்டி உரசுற ஒரு பொண்ணு இருந்தா என் அக்கா எப்படி இருப்பான்னு யோசிச்சு பாரு. இதுக்குதான் உன்ன மாதிரி ஒரு ஆள் வேணுங்கிறது. எனக்கு ஒரு மாதிரி புகழ்ச்சியில பிடிக்காது. சீ, கேவலமா பண்ணாத. நீ மூடு. என்ன, இதுதான் பிளான். ஓகே, நாளைக்கு ஒரு பொண்ணை ஏற்கிறோம் உள்ள. ஓகே. சிரிச்சுட்டே இரு. ஓகேவா? எல்லாமே மாறும். காலை எல்லாத்தையும் மாத்தும். நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? சோ எவ்வளவு நேரம் நிக்கிறதுன்னு தெரியல. அப்போதே வந்திருந்தா இந்நேரம் சைன் பண்ணிட்டு வீட்டுக்கே போய் தொலைஞ்சிருக்கலாம். எல்லாம் நேரம் எனக்குன்னு வந்து சேர்றதெல்லாம் அப்படித்தான் இருக்கு. அவ்வளவு தூரம் சொன்னேன், படிச்சு வேணாம் வேணான்னு சொன்னா யாராவது ஏதாவது கேக்குறாங்களா? ஏய் சந்தியா, ஏய் பிரியங்கா, வாடி. நல்லா இருக்கியா? எனக்கு என்னம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். சார் குட் மார்னிங். குட் மார்னிங் சார். காதல் ஒலிகன்னு சொல்லிட்டு இருந்த சந்தியாவை மொத்தமா அடக்கிட்டீங்களே. ஏய் என்னடி? ஏய் விளையாட்டு தாண்டி பேசுனேன். சும்மாதான், கோச்சுக்காத என்ன. சரி விடு. யார் லைஃப் யாருக்கிட்டன்னு யாருக்கு தெரியும்? என்ன ஆபீஸ் பக்கலாம்? இனிமே உனக்கு ஆபீஸ்க்கு சம்மந்தம் இல்லை நினைச்சு என்ன ஆபீஸ் பக்கம் தலையெழுத்து. அதான் தாலி எப்படி தலையெழுத்து மாதிரி மாறிச்சோ அதே மாதிரி இங்க வரணும்னு தலையெழுத்து. ரொம்ப பேச வேணாம்னு சொல்லுங்கம்மா. என்ன வேர்க்கறியே செம்ம கோவத்துல இருக்கேன். இதுல ஐயோ, நீங்க வேர்க்கறியே சண்டை தான் போடுவீங்க. இதுல நான் இடையில வந்து அப்பப்பா நான் மேல கேபினுக்கு போகணும். அதுக்கு தான் நீங்களும் மேல தான் போறீங்க. ஆமாம்மா. சரி சார், சேர்ந்தே போலாம். சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆபீஸ்ல ஒர்க் பண்ண பொண்ணவே கல்யாணம் பண்ணிருக்கீங்க. சாரி சார், கல்யாணத்துக்கு தான் வரணும். இருக்கட்டும். அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ். பரவாயில்ல சார், எங்க சந்தியாவை கல்யாணம் பண்ணிருக்கீங்கல்ல, அது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் தான். எப்படியோ ஆளு மாறினாலும் சந்தியாவை கல்யாணம் பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸ்மா. ஹாப்பி மேரிட் லைஃப் சார். தேங்க் யூ. அம்மா சந்தியா, ஹாப்பி மேரிட் லைஃப். ஆமாம்மா சந்தியா, ஹாப்பி மேரேஜ் லைஃப். தேங்க் யூ. இவங்க யாருக்குமே எதுவுமே தெரியாது பாரு. என்ன வரைக்கும் நீ சொல்லாம இருக்க? ஏய், நானே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ஆபீஸ்க்கே வரேன். என்ன நான் எப்படி சொல்லியிருப்பேன்? அப்படியே தெரியுற மாதிரி கேக்குறாங்க. எனக்கா தெரியும். ஓவர் பண்ணாதடா.
நீ ஓர பண்ணாதடி. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, கைப்படு. சாரி சாரி சந்தியா மேடம். என்ன எல்லாரும் ஒரே லிஃப்ட்ல ஏறிட்டீங்க? எல்லாம் இப்பதான் வரீங்க? ஆமா சார், காலையில இருந்தே லிஃப்ட் வேலை செய்யல. அதனாலதான் கொஞ்சம் லேட்டா எல்லாரும் வந்துருக்கு. ஓகே ஓகே. யூனிவர்சன் வந்துட்டாரா? அவர் அப்பதே வந்துட்டார். ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? தள்ளி நில்லடி. எப்படி வந்து? அது கொஞ்சம் கொஞ்ச நேரம் ப்ளீஸ். ஏய், லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காத. இது வீடா இருந்தா கூட பரவாயில்ல. முதல்ல இப்படிதான் நெருக்க பண்ணிக்கிறது எனக்கு பிடிக்க பிடிக்காது. எத்தனை பேர் நிக்கிறாங்க, தப்பா நினைக்க மாட்டாங்க. ஏய், உன்ன வெக்கமா இல்ல? எப்படிடா எல்லாருமே இதே மாதிரி ஒரு ஆள் இருப்பீங்க போல. சார் என்ன சார் அடிச்சிட்டீங்க? ஏன் நான் எதுக்கு அடிச்சேன்னு உனக்கு இப்போ வரைக்குமே தெரியாது பாரு. எதுக்கு அடிச்சேன்னு தெரியாதா? சரண், வேணாண்டா, விடு. சும்மா இருடி. என்னடா ஒரு பொண்ணு எதுவும் பேசுறேன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க. ஒரு பொண்ணு தனியா எந்த இடத்துலயும் நடமாடிடக்கூடாது. உன்னையில ஆபீஸ்ல அப்பாயின்மெண்ட் பண்ண பத்தியும் என் புத்திய செருப்பாலே அடிச்சுக்கணும். என்னைக்கும் நீ வேலையை விட்டு தூக்குற. இப்போ என் பொண்டாட்டிக்கிட்டயே இவ்வளவு கேவலமா நீ நடந்துக்கிறியே, நாளைக்கு வேற ஏதாவது பொண்ணுகிட்ட கேவலமா நடந்துக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் டைமே உன்னை வார்ன் பண்ணல, தலையில எங்க கை டச் ஆகுதுன்னு. அப்புறம் என்ன திரும்ப திரும்ப ஒட்டிக்கிட்டு இந்த கையை பிடிச்சிட்டு இருக்க? வெக்கமா இல்ல? வெக்கம் கட்டவன. இன்னைக்கே உன் சீட்டை கிழிச்சறியும். இனிமே இந்த ஆபீஸ் நமக்கு இடமே இல்ல, வெளியே போடா. சார், இது இன்னைக்கு நேத்து நடக்கல சார். டெய்லி இதே தான் உங்களுக்கு தொல்லை. ஏதாவது ஒன்று பண்ணிட்டே தான் இருப்பேன். இன்னைக்கு உங்க கையில மாட்டிக்கிட்டேன். முதல்ல நான் ஆபீஸ் விட்டு தூக்குங்க சார். நாங்க ஏதாவது சொல்லி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு தான் சார் வாய் மூடிட்டு இருக்கோம். அப்படி எதுக்கு வாய் மூடுறீங்க? ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிறவங்க அந்த ஆபீஸ்க்கு இடம் கிடையாது. என்ன அவனை போக சொல்லுங்க. இனிமே கண்ணு முன்னாடி நிக்க கூடாது. ஸ்ரீனிவாசனை கூப்பிடுங்க. இன்னைக்கு உங்க சீட்டை கிழிச்சறிங்க. இங்க பாரு, இவ என் பொண்டாட்டி தான். என்ன என் பொண்டாட்டியாவே இருந்தாலும் ஒரு ஆம்பளைங்கிறவன் பெர்மிஷன் கேட்கணும். வெக்க மாட்டேன் நாயி. இன்னொரு தடவை ஏதாவது பண்ணிட்டு இருந்தா அவ்வளவுதான் பாத்துக்கோ. முதல்ல போட. நீ அடிச்சுட்டு இப்ப நின்னாலும் நீ பஸ் போற. இனிமே இந்த ஆபீஸ் உனக்கு கிடவே கிடையாது. பாவம் பார்த்து உட்காந்து வேலை போட்டு கொடுத்தா அடி வயிற்றுல கை வைக்கிறீங்க. என்கிட்ட மட்டும் வாய்க்கிலேயே பேசுறீல. அவன் தான் கை வைக்கிறான்னு தெரியுதுல. அப்ப நீ என்ன பண்ணணும்? ஓங்கி ஒரு ஒப்ப விட்டு இருந்திருக்கணும். என்கிட்ட மட்டும்தான் டி உன் வாய் கொழுப்பு திமிரு எல்லாம் என்கிட்ட மட்டும்தான். வெளியே யார்கிட்டயும் காட்டாத. என்ன நீ இருக்கும்போது எனக்கு என்ன? டேய் போடப்படி. நம்ம காதலிக்க சந்தியாவாது. யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் வாழ்க்கை மாதிரி இதுல தெரிஞ்சுக்கலாம். டி முண்டோ, டேய் ஏன்டா அப்படி இருக்க? நான் ஒன் சைடா லவ் பண்ணேன். பட் நமக்கு கிடைக்காது போல. சரி விடு, நீ நல்லது செஞ்சிருக்க. ஆனா வேலை போச்சுல. கோவிந்தா கோவிந்தா. ஏய் நிற்காதீங்க. இது எத்தனை ஃப்ளோர் இருக்கு? ஏய் சார், நான் 2 ஃப்ளோர் இருக்கு சார். ஐயோ சார், கூட்ட ஏறிட்டே இருக்கு. மெல்ல நான் கேட்கிறேன், அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே. உந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது, அந்த அசைவுக்கு நடனங்கள் இணையில்லையே. சிற்பம், கவிதை, ஓவியம் மூன்றும் சேரும் ஓரிடம். கண்டேன் பெண்ணே நான் உன்னிடம். அடியே வாளே, என்ன இங்க வந்திருக்க? விளையாடுவோமாவா? இல்லையே, இப்படிலாம் ஓடி வர மாட்டியே. சம்திங் சம்திங். விளையாடுறதுல ஓகே தான், நான் எதுவும் சொல்லல. ஆனா குண்டம்மா ஏமாத்துவா. சொல்லிடி குண்டம்மா. எலி Dress போடாது. ஆனா உன்ன மாதிரி திருட்டு பூனை Dress போட்டுட்டு ஏண்டி வாளு, 2 இட்லியை வாயில பிச்சு போடுறதுக்குள்ள அங்கங்க ஓடி பாத்ரூம் கோடி வந்தாச்சு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ?
வரணும். என்ன நடிப்பு! அம்மா கிட்டே நல்லா நடிக்கிறீல வர வர. உங்க அப்பா தான் சொல்லி கொடுக்கறாரு. என்ன நீ டிமிக்கி கொடுத்து ஓடி வந்துட்டாளா? நினைச்சேன் அத்தை விளையாடலாம் அப்படின்னு சொல்லும்போது அதான் பாரு அத்தை விளையாட வரலன்னு சொல்லல. ஆனா இப்ப பாப்பா சாப்பிடணும். இப்போ இந்த கனிக்குட்டி சாப்பிட்டாதான் நாளைக்கு இந்த கனிக்குட்டி மாதிரியே அத்தை வயித்துக்குள்ள ஒரு குட்டி பாப்பா இருக்கா, அவளும் உன் கூட விளையாட வருவா. குட்டி பாப்பா இருக்கா? ஆமா உன்ன மாதிரியே தான் இருக்கும். அப்படியே நீ குட்டி குழந்தை எப்படி இருந்த அம்மா அடிக்கடி போட்டோ கட்டுவாங்க தெரியுமா, அதே மாதிரி தான் இருக்கும். அண்ணி சாப்பிட்டா ஒழுங்கா சமத்தா இருந்தாலும் குட்டி பாப்பா நாளைக்கு உன் கூட விளையாட வரும். இல்லைன்னா டூ போட சொல்லிடுவேன். அப்போ அத்தை உன் கூட பேசவே மாட்டேன். அப்போ நீ ஒழுங்கா சாப்பிடு, இல்லைன்னா டூ போட சொல்லுவேன். ஆமா உன்ன மாதிரியே தான் இருக்கும். ஆனா நீ ஒழுங்கா சாப்பிடலன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா குட்டி பாப்பாவும் அத்தை உன் கூட பேச விட மாட்டாங்க. எனக்கு தெரியுமே. ராங்கி தெரியும்ட்டு எப்படி உட்காந்துருக்கா பாரு. அண்ணி அண்ணன் கூப்பிடுறாரு. என்னன்னா என்னாச்சு? அது ஒண்ணுல குட்டிமா, இப்பதான் அண்ணன் வெளியே போயிட்டு வந்தனா அண்ணனுக்கு ஒரே தலைவலியா இருக்கு. கிச்சன்ல போய் பார்த்தேன், அம்மாவும் அனிதாவும் ஏதோ முக்கியமா இதை வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சரி எங்க ஆதிரான்னு கேட்கும்போது இங்க ஓடி வந்ததா சொல்லி சொன்னாங்க. அதான் ஆதிரா கையில ஒரு காஃபி. ஏன் ஆதிரா அண்ணி கையில காஃபி குடிச்சாதான் தலைவலி போகுமா? வாளு அடிப்பேன். அது ஒண்ணுல நான் வேற என்ன கொஞ்சம் அதுல பேபி மாத்திரை கலப்பேன் அவ்வளவுதான். ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சரி போங்க போங்க, எனக்கு புரியுது உங்களுக்கு புரியலையா? கனிக்குட்டி நான் பாத்துக்கிறேன். போங்க நீ போய் காஃபி போட்டு கொடுங்க. இவ சாப்பிட மாட்டா சொன்னா கேட்க போற. சரி பாத்துக்கோ. அத்தையும் அனிதாவும் கீழே கிச்சன்ல இருக்காங்க, சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா சாப்பிட வச்சிருன்னு. நான் போய் அவரை என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன். சரிங்க நீ போங்க போங்க. அனிதா, ஏ அனிதா,